அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு உடனடியாக துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க உத்தரவு. தமிழ்நாடு காவல்துறை இயக்குநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பேரூராட்சிக்கு ஆய்வுக்கு சென்ற முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் திமுக எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் அனிதா ராதாகிருஷ்ணனின் முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த 90 நிமிடங்களில் போலீசார் கைது நடவடிக்கை. முதல்வர் விஜயை அவதூறாக பேசிய வழக்கில் கைதான திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் போலீசார் நடத்திய விசாரணை நிறைவு. தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் 5 மணி நேர விசாரணை நிறைவு பெற்றதை அடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர். தமிழகம் முழுவதும் உள்ள இ-சேவை மையங்கள் மற்றும் பொது சேவை மையங்களை மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என தமிழக அரசு உத்தரவு. பொதுமக்களுக்கு இ-சேவை மையங்கள் மூலம் விரைவாக சான்றிதழ் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கை. சென்னை பெரம்பூர் தொகுதி மக்கள் தங்கள் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை தெரிவிக்கும் வகையில் விரைவில் பிரத்யேக செயலி அறிமுகம். தனது தொகுதி மக்களுடன் முதலமைச்சர் நேரடியாக தொடர்பில் இருக்கும் வகையில் செயலி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல். சென்னை போக்குவரத்து பிரிவில் பணிபுரிபவர்கள் காவல் சீருடையில் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதை தவிர்க்கும்படி போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சாமுண்டீஸ்வரி உத்தரவு. பொருட்களை காசு கொடுத்து வாங்கினாலும் மக்கள் பார்வையில் நாம் ஓசியில் வாங்குவதாக நினைப்பார்கள் என்பதால் சீருடையில் செல்வதை தவிர்க்கும்படி அறிவுறுத்தல். ராஜஸ்தான் மாநிலம் பாலோத்ராவில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் 1,06,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவுற்ற பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். பச்சபத்ராவில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோல் கெமிக்கல் வளாகத்தை பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். உலகளாவிய சவால்களுக்கு மத்தியிலும் நடப்பாண்டு காலாண்டில் இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி சுமார் 15% என்ற பெரும் வளர்ச்சியை பதிவு செய்யக்கூடும். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பெருமிதம். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே மாயமான 12ஆம் வகுப்பு மாணவி கிணற்றில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதால் பரபரப்பு. காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட மன உளைச்சலால் கிணற்றில் குதித்து மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை தரப்பில் தகவல். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே குடிபோதை மற்றும் மனநல மறுவாழ்வு மையத்தில் சேர்க்கப்பட்டிருந்த 17 வயது சிறுவன் உயிரிழப்பு. மையத்தில் இருந்த பணியாளர்கள் மகனை அடித்து கொன்றுவிட்டதாக தந்தை புகார். நெல்லையில் நிகழ்ந்த இரட்டை கொலை சம்பவம் மூலச்சி பகுதியில் ஓடை பிரச்சினை காரணமாக உறவினர்களிடையே ஏற்பட்ட தகராறின் நீட்சியாக தொடரும் கொலைகளுடன் தொடர்புடையது என முதற்கட்ட தகவல் வெளியீடு. முன் விரோதத்தால் 20 ஆண்டுகளாக தொடரும் கொலைகளால் இதுவரை மொத்தமாக 9 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் அறிவரசன் என்ற நபரை அவரது மகன் கண்முன்னே கத்தி அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்ற 3 பேருக்கு வலைவீச்சு. படுகாயமடைந்த நபர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிந்து தீவிர விசாரணை. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே அரசு மதுபான கடையில் மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி அடித்து கொலை. கொலையாளிகள் 3 தப்பி ஓடிய நிலையில் உடலை கைப்பற்றி காவல்துறையினர் தீவிர விசாரணை.
சென்னை, திருப்பத்தூர், திண்டுக்கல், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் குழுவினரின் திடீர் சோதனையால் பரபரப்பு. சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் 40 மாநகராட்சி மண்டல அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை. சோதனை நிறைவடைந்த பிறகே பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள், கைப்பற்றப்பட்ட பொருட்கள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. சென்னை நெசப்பாக்கத்தில் பொருட்கள் வாங்குவது போல் நடித்து மளிகை கடை உரிமையாளரின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி 8.5 சவரன் தங்க நகை பறிப்பு. சிசிடிவி காட்சியை வைத்து போலீசார் விசாரணை. சென்னை சூளைமேட்டில் வீட்டின் பூட்டை உடைத்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள், சுமார் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளை. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடும் சூளைமேடு போலீசார். ஆந்திராவில் இருந்து குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை கடத்தி வந்து சென்னை திருவல்லிக்கேணியில் விடுதியில் தங்கி விற்பனை செய்த 2 கைது. பிடிபட்டவர்களிடம் இருந்து 150 கிலோ குட்கா பறிமுதல். மும்பையில் இருந்து கோவைக்கு போதை மாத்திரைகளை கடத்தி வந்து விற்பனை செய்த 5 பேர் சிக்கினர். பிடிபட்டவர்களிடம் இருந்து 13,000 போதை மாத்திரைகள், 2.5 கிலோ உயரக கஞ்சா மற்றும் 2 ஸ்கூட்டர்கள் பறிமுதல். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் போதையில் 2 இளைஞர்கள் மருத்துவரை ஓட விரட்டி தாக்குதல். மதுபோதையில் வீல் சேரில் அழைத்துச் செல்ல வற்புறுத்தி அட்டகாசத்தில் ஈடுபட்ட இளைஞர்களில் 1 கைது, 1 தலைமறைவு. சென்னை மாதவரத்தில் 25 கிலோ மாவா மற்றும் மாவா தயாரிக்கும் மூலப்பொருட்களை பதுக்கி வைத்திருந்த 3 சிக்கினர். போதைக்கு அடிமையாகி விதவிதமான போதைப் பொருட்களை நாடும் தமிழக இளைஞர்களை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் புதுக்கண்டிகை கிராமத்தில் தடை செய்யப்பட்ட 1.5 கிலோ குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த நபர் சிக்கினார். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுவோரை இரும்புக்கரம் கொண்டு அரசு ஒடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பொதுமக்களை மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேர் கைது. கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவையில் சட்டவிரோத விற்பனைக்காக வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் மற்றும் ஊசி மருந்துகள் பறிமுதல். இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக போதைப் பொருள் கடத்திய உக்கடம் அப்துல் ரஹ்மான் என்பவர் பிடிபட்ட நிலையில் அவருக்கு பின்புலமாக உள்ள கும்பலை பிடிக்க காவல்துறை தீவிரம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் சுற்றுவட்டார பகுதிகளில் இளையோர் வாழ்வை சீரழிப்பதற்காக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். திம்மராஜம்பேட்டையில் 2 கிலோ 200 கிராம் கஞ்சாவுடன் மணிமாறன் என்ற அந்த நபர் பிடிபட்ட நிலையில் கஞ்சா மொத்த விற்பனையாளர்களை பிடிக்க காவல்துறை தீவிரம். திருவண்ணாமலையில் தொழிலதிபர் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் தங்க நகைகள் மற்றும் 10 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை. திருவண்ணாமலை மாநகராட்சி பகுதியில் கொள்ளைகள் மற்றும் செல்போன் பறிப்பு உள்ளிட்ட சம்பவங்கள் அன்றாட நிகழ்வுகள் போல சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் நடுரோட்டில் படுத்துக்கொண்டு போதை ஆசாமி செய்த அலப்பறையால் அதிர்ச்சி. பரபரப்பான சாலையில் போதை ஆசாமி நடந்து கொண்ட செயலால் பயணிகள் முகம் சுளிப்பு. சென்னை யானைக்கவுனியில் தங்கம் முறுக்கும் கடைக்குள் புகுந்து கத்தி முனையில் சுமார் 1.5 கிலோ எடையுள்ள தங்க கட்டியை கொள்ளையடித்து சென்ற மூவர் சிக்கினர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் லோகேஷ், ரமணா, அருண் ஆகிய இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். கரூர் கூட்ட நெரிசல் விபத்தில் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் தூண்டுதலின் பேரிலேயே அதிகமான வழக்குகள் போடப்பட்டதாக கரூர் டிஎஸ்பி செல்வராஜ் தெரிவித்ததாக பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் நீலம் ரகுவரன் டிஜிபி அலுவலகத்தில் புகார். தன் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை திரும்பப் பெறவும், பொய்யான வழக்குகளால் தனது வழக்கறிஞர் பணி கடுமையாக பாதிப்பதாகவும் வேதனை. என் மேலே வழக்கை வாபஸ் வாங்கணும், தமிழக அரசு தீர விசாரிக்கணும். எல்லாமே ஒன்று நான் ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடத்துகிறேன். ஒரு கோர்ட்டில் ஒரு வருஷமாக ஒரு வாதிக்கு கேஸ் நடத்துகிறேன். அந்த வாதியோட ஆப்போசிட் பார்ட்டியை கூட்டிகிட்டு போய் என் மீது வாதி மீது ஒரு எஃப்ஐஆர். இதே மாதிரி நான் எந்தெந்த கோர்ட்டில் கேஸ் நடத்துகிறேனோ அவங்க ஆப்போசிட் பார்ட்டியை கூட்டிகிட்டு போய் போடுறாங்க. எல்லாமே செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் மட்டும்தான். அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்குது. திண்டுக்கல்லில் சுமார் 5 கிலோ கஞ்சாவுடன் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் பரவியிருக்கும் கஞ்சா கலாச்சாரத்தை முற்றாக ஒழிக்க காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. சென்னை ஆர்கே நகரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மதிமுக பகுதி செயலாளர் மற்றும் ஒரு பெண் உட்பட 3 பேர் கைது. கைது செய்யப்பட்ட 3 பேரிடம் இருந்து 5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அருகே கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 சிக்கினர். தகவலின் பேரில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 2 இளைஞர்களிடம் கஞ்சா பொட்டலங்கள் கைப்பற்றப்பட்டது. சென்னையில் இருந்து உதகைக்கு தனியார் ஆம்னி பேருந்தில் பயணித்த மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஓட்டுநர். மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஓட்டுநரை சிங்கப்படை பெண் போலீசார் அதிரடியாக மடக்கி பிடித்து கைது செய்தனர். சென்னை வளசரவாக்கம் ஆழ்வார் திருநகர் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவியை ஆசிரியர் பின்புறம் அடித்ததாக கூறி புகார். புகாரின் அடிப்படையில் ஆசிரியர் மீது வழக்கு பதிந்து காவல்துறை விசாரணை. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தனியார் பள்ளியில் 5 வயது குழந்தையிடம் தொடர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பள்ளியின் காமுக முதல்வர் கைது. சிங்கப்பெண்கள் சிறப்பு படைக்கு சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரை அடுத்து பள்ளியில் முதல்வரிடம் காவல்துறை விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே பட்டப்பகலில் பொதுவெளியில் பெண்களுக்கு ஆபாச சைகை காட்டிய நபருக்கு தர்மடி கொடுத்த பொதுமக்கள். பெண்களிடம் அநாகரிகமாக நடந்து கொள்ளும் நபர்கள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. நபிகள் நாயகத்தை அவதூறாகவும் இழிவாகவும் பேசி வரும் மேற்கு வங்க மாநில பாஜக பெண் நிர்வாகி மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய கோரி ஆம்பூரில் அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பினர் ஊர்வலமாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டம். தொடர்ந்து நடவடிக்கை இல்லை என்றால் அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பில் தொடர் போராட்டங்களை நடத்துவோம் என எச்சரிக்கை. திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டு 18 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தொழிற்சாலை உரிமையாளர்களின் ஜாமீன் மனு தள்ளுபடி.
தொழிற்சாலை உரிமையாளர்கள் உட்பட மூவரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து திருவள்ளூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உதவி பேராசிரியர் தேர்வினை ரத்து செய்ய வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டம். ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய உதவி பேராசிரியர்களுக்கான தேர்வில் பல்வேறு குறைபாடுகளும் முறைகேடுகளும் நடைபெற்றுள்ளதாக ஆவேசம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பைக் டாக்ஸியால் வேலைவாய்ப்பை இழந்துவிட்டதாக கூறி ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டம். ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் பைக் டாக்ஸியை தடை செய்ய வேண்டும் என முழக்கம். தாவேகா எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டது தொடர்பான வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் முன் ஜாமீன் கோரி மனு தாக்கல். மனுவிற்கு பதில் அளிக்கும்படி காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூலை 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் இலங்கை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டவருக்கு தண்டனை குறைப்பு வழங்கியது தொடர்பான விவகாரம். விவரங்களை தெரிவிக்காத மத்திய அரசு அதிகாரிகளுக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூலை 9ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பு. கிருஷ்ணகிரியில் இருதரப்பு மோதலை காரணம் காட்டி கோவிலை மூடுவது அரசு அதிகாரிகளின் நிர்வாக திறமையின்மையை பிரதிபலிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. சம்பந்தப்பட்டவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கலாம் எனவும், காலவரையின்றி பிரச்சினை நீடித்தால் சமாதானம் ஏற்படும் வரை கோயில் நிர்வாகத்தை இந்து சமய அறநிலையத்துறை கையில் எடுக்கலாம் எனவும் அனுமதி அளித்து உத்தரவு. இந்தோனேசியாவில் வீட்டில் திருட வந்த 4 பேரை சுற்றி வளைத்து பிடித்த வீட்டு உரிமையாளர். போலீசில் ஒப்படைக்கும் முன் அவர்களை பேக்கிங் டேப்பில் சுற்றி வைத்த வீடியோ வைரலாகி வருகிறது. Putuku tolong anakku nak, putuku iku lho Mas Bit. Sing main di Mama Lana Mas Bit. Sing. Ada kok ini. Jelekon kan aku sing. Wani lah. Loh, ditantang di Montreal. Sing. Jelekon kan bebak aku sing. Operasi sekolah bokos. பாகிஸ்தானில் அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து 80 அடி ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்து. பேருந்தின் ஸ்டீரிங் பழுதடைந்ததால் ஏற்பட்ட விபத்தில் 40 பேர் உயிரிழப்பு, 8 பேர் படுகாயம். சீனாவின் ஷான்சி மாகாணத்தில் உள்ள யுன்செங் யான்ஹூவில் பலத்த சூறாவளி காற்று வீசிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. காற்றினால் எக்ஸ்ட்ரூடட் பாலிஸ்டிரீன் எனப்படும் வெப்ப காப்பு பலகைகள் காற்றில் பறந்து பெரும் பிரளயம் போல காட்சி. உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் இதில் 20 வயதேயான ஒருவர் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருப்பது அம்பலம். பல்வேறு குளறுபடிகளுடன் நடைபெற்ற உதவி பேராசிரியர் தேர்வினை ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு நடத்த வேண்டும் என பட்டதாரிகள் மற்றும் தேர்வர்கள் வலியுறுத்தல். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த வாரம் நியூசிலாந்து நாட்டிற்கு தனது முதலாவது அதிகாரப்பூர்வ அரசுமுறை பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக நியூசிலாந்து பிரதமர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. கடந்த ஏப்ரல் மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான நியூசிலாந்து இந்தியா சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளதாகவும் மகிழ்ச்சி. இந்திய தரைப்படை, கடற்படை, விமானப்படை ஆகியவற்றின் திறனை அதிகரிக்கும் வகையில் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நவீன மின்னணு, ஏவுகணை, சென்சார் ஆயுத தளவாட திட்டங்களுக்கு பாதுகாப்பு கொள்முதல் குழு ஒப்புதல். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல முக்கிய ஒப்பந்தங்களுக்கு அனுமதி. ஜார்க்கண்டில் மூளையை தாக்கும் கடுமையான மலேரியா பாதிப்பு அதிகரிப்பு.
கிழக்கு சிங்பம் மாவட்டத்தில் 3000 இரத்த மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்ட நிலையில் 150 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி. கோவையில் கடந்த வாரம் வீட்டில் தனியாக இருந்த இளம்பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம். கொலை நடந்த நாள் முதல் தலைமறைவாக உள்ள கணவரை தேடும் பணியில் போலீசார் தீவிரம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் உதவி பொறியாளராக பணிபுரிந்து வந்தவர் மர்மமான முறையில் மரணமடைந்ததால் அதிர்ச்சி. கடன் தொல்லை காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா என்கிற கோணத்தில் காவல்துறையினர் தீவிர விசாரணை. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் 2 குண்டர் சட்டத்தின் கீழ் கைது. போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு மேலும் தீவிர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. திருவள்ளூர் அடுத்த புட்லூரில் உள்ள கோவிலில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பெண்ணிடம் நகை திருட்டில் ஈடுபட்ட பெண் கைது. கைது செய்யப்பட்ட பெண் மீது 10க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்கு நிலுவையில் இருப்பது விசாரணையில் அம்பலம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த 4 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவத்தால் பரபரப்பு. சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை. விழுப்புரம் மாவட்டம் பேராவூரில் தகாத உறவு பிரச்சனையில் தனது கணவர் கொல்லப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்டதாக டிஜிபி அலுவலகத்தில் மனைவி புகார். தற்கொலை வழக்காக மாற்றப்பட்டதில் காவல்துறையும் உடந்தை எனவும் மனைவி கண்ணீர் பேட்டி. சென்னை ஆலந்தூரில் நடந்து சென்ற லஞ்ச ஒழிப்புத்துறை உதவி ஆய்வாளரை தாக்கி அடையாளம் தெரியாத 3 நபர்கள் செல்போனை பறிக்க முயன்ற சம்பவத்தால் அதிர்ச்சி. காவல்துறை அதிகாரிக்கே இந்த நிலைமையா என பொதுமக்கள் அச்சம். தூத்துக்குடி, மயிலாடுதுறை, ஈரோடு, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. ஆய்வில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவித்துள்ள அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகின்றனர். திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. ஒவ்வொரு அரசு அலுவலகமாக தேடி தேடி அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவது அரசு ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் குழந்தைகளையும் மதுபானம் குடிக்க வைத்த தந்தையின் நிகழ்வை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சி. என் மகளுக்கும் மகனுக்கும் மது கொடுப்பேன், அதை கேட்க நீ யார் என கேள்வி கேட்ட மக்களை அதட்டியதும் போன் செய்து நியாயப்படுத்திய மனைவி கண்டிக்காததற்கும் பொதுமக்கள் கண்டனம். என்ன வேணுமா பாப்பண்டா? என்ன வேணும் பாப்பா? தெரியுமா உனக்கு? என்னமா என்னவா என்ன என்ன சொல்லு சொல்லி சொல்லு. அது குடிக்க விடலாமா அவனை? நான் என் பிள்ளைக்கு நான் கொடுத்து விடுறேன். நான் குடிக்க விடுவேன். என்னன்னு செய்வேன் நீ? என்ன உன் பிள்ளைய குடிக்க சின்ன பையனை போய் குடிக்க விடுவ? அவன் பாவம் இல்லையா? வாழ்க்கை இல்லையா அவனுக்கு? அந்த வாழ்க்கையை எனக்கு பார்க்க தெரியும். 4 பேர் வந்துட்டு நான் சிக்கன் வாங்கிட்டு பாப்பா நானும் முயல எல்லாமே உட்காந்து குடிச்சிட்டு இருந்தோம். வீட்டுல பீர் இருந்துச்சுல, அத உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருந்தான். இங்கிட்டு பாத்துட்டு போனவங்க திருப்பி வந்துட்டு என்ன சின்ன பையனை கூட்டி கொடுக்குற, நீ பெரிய ஆளா அப்படின்ட்டு சண்டை போடுறாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே வேலைக்கு வராத பெண் ஊழியரை மருந்தக உரிமையாளர் வீட்டிற்கே சென்று தாக்கியதால் அதிர்ச்சி. வேலைக்கு ஏன் வரவில்லை என கேட்டு தகராறு செய்ததோடு பெண் ஊழியரின் உறவினர்களை தாக்கி அட்டூழியம் செய்யும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. கோவையில் நீதிமன்ற உத்தரவுப்படி பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 270 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிப்பு. இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க தீவிர கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தகவல். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள வடுகப்பட்டி ஏரியில் இருந்து அனுமதியின்றி வண்டல் மண் ஏற்றிச் சென்ற 2 டிப்பர் லாரிகளை பறிமுதல் செய்த வருவாய்த்துறை அதிகாரிகள். பறிமுதல் செய்த வாகனங்கள் காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் 2 ஓட்டுநர்களும் பிடிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே கணவனை இழந்து வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் சிக்கினார். வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி வரும் நிலையில் அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அனைத்து தரப்பு விவசாயிகளுக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என அமைச்சர் தரப்பில் இருந்து உறுதியளிக்கப்பட்ட பின்னர் கூட்டம் சுமூகமாக நடைபெற்றது.
கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள மதுவானைமேடு மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் என்எல்சி தண்ணீர் பாசனத்திற்கு கிடைக்காததால் 3000 ஏக்கருக்கு மேல் பாதிப்பு. சுரங்கங்களில் இருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவை திடீரென குறைப்பதும் தண்ணீரை நிறுத்துவதுமாக என்எல்சி நிர்வாகம் இருந்து வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. இங்க பாருங்க, வாய்க்கெல்லாம் ரொம்ப காஞ்சி போய் கிடக்கு. நாங்கள் நிலத்தெல்லாம் கொடுத்து இழந்து போயிருக்கிறோம். மீதம் உள்ள நிலத்துக்காவது அந்த தண்ணியை கொஞ்சம் இன்னொரு பைப்பு போட்டு கொடுத்தாங்கன்னா இருக்கிற காலத்துக்கு எங்க அப்பா எங்க அம்மா விவசாயிகள் வருங்கால சங்கதியெல்லாம் கொஞ்சம் ஏதாவது 4 வேளை சாப்பிடும். ரொம்ப கொடுமையா இருக்கு. இதை என்எல்சி நிர்வாகம் தான் ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த பைப்பு 2வது பைப்பு கொடுத்து தண்ணி கொண்டு வந்தாங்கன்னா அந்த பூ வந்துடும். இந்த வருஷம் அவசியாவது ஒரு நல்லபடியா பண்ணிப்போம். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் ஊராட்சியில் தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதி. மின்வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு பெற்ற இடைக்கால தடையை தற்போதைய தாவேக அரசு விலக்கிக் கொள்ள வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று ஆவேச முழக்கம். திருவண்ணாமலையில் ஏபிஆர் நிதி நிறுவனம் லட்சக்கணக்கான பொதுமக்களிடம் 5000 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. நிதி நிறுவன முதலாளி மீது பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சுமார் 1.5 மணி நேரம் மின்வெட்டு காரணமாக இருளில் மூழ்கியது. டீசல் இல்லாததன் காரணமாக ஜெனரேட்டர் இயங்காததால் அலுவலக பணிகள் முடங்கியதால் மக்கள் சேவை பாதிப்பு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் படுகாயமடைந்த பெண் தொழிலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. 90 விழுக்காடு தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த மல்லிப்பட்டியில் குடிநீர் மற்றும் சாலை வசதி வேண்டி பொதுமக்கள் திடீர் சாலை மறியல். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சாலையின்றி அவதிப்பட்டு வருவதாக வேதனை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா அலுவலகம் அருகே நூற்றுக்கணக்கான வாக்காளர் அடையாள அட்டைகள் குப்பையில் கொட்டப்பட்டு கிடந்ததால் அதிர்ச்சி. வாக்காளர் அடையாள அட்டைகளை கைப்பற்றி குப்பையில் வீசியது யார் என வருவாய்த்துறையினர் தீவிர விசாரணை. உத்தரப்பிரதேசத்தில் எல்பிஜி டேங்கர் லாரி சுங்கச்சாவடியில் உள்ள தடுப்பு சுவரில் மோதி பெரும் விபத்து. எல்பிஜி டேங்கர் லாரி தீப்பற்றி எரிந்ததில் ஓட்டுநர், சுங்கச்சாவடி ஊழியர்கள் உள்பட 4 பேர் உயிரிழந்த சோகம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் தலைக்கவசம் அணியாத நிலையில் சாலை விபத்தில் உயிரிழந்தவருக்கான இழப்பீட்டுத் தொகையில் 10% குறைத்து வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தலைக்கவசம் அணியாததால் இழப்பீட்டை குறைத்து வழங்குவதே சரியாகும் என தனியார் நிறுவன ஊழியருக்கு இழப்பீடு கோரிய வழக்கில் தீர்ப்பு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள சிக்கம்பட்டி கிராமத்தில் மர்ம விலங்கு கடித்து 4 ஆடுகள் உயிரிழப்பு. 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் படுகாயமடைந்த நிலையில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கடல் உணவு பதப்படுத்தும் நிறுவனத்தை சுற்றி 500 மீட்டர் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிப்பு. ஆலையிலிருந்து இன்றும் நாளையும் அமோனியா வெளியேற்றப்பட உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் கரடிக்குளத்தில் 8 ஆண்டுகளாக ஆங்கில ஆசிரியர் இல்லாமல் அரசு பள்ளி இயங்கி வந்ததாக குற்றச்சாட்டு. 8 ஆண்டுகளாக மாற்றுப்பணிக்காக வெவ்வேறு பள்ளிகளுக்கு பணிக்கு சென்று ஆங்கில ஆசிரியையை கண்டித்து மாணவர்கள், பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டியில் சேதமடைந்து காணப்படும் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முருகன் கோயிலை சீரமைக்க வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை. பராமரிப்பில்லாமல் சேதமடைந்து காணப்படும் கோயில் 18 மாதங்களாக பூட்டியே கிடப்பதாகவும் அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பக்தர்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே திம்மநத்தம் கிராமத்தில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தி வந்த மயானத்தை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து தீக்குளிக்கப் போவதாக பெட்ரோல் கேனுடன் நீர்த்தேக்க தொட்டியின் மீது ஏறி நின்று இளைஞர்கள் போராட்டம். தனிநபர் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் மயானத்தை அகற்ற அதிகாரிகள் முயன்றபோது 2 மணி நேரத்திற்கு மேல் போராட்டம் நடைபெற்றதால் பரபரப்பு. அந்த இடம் அரசோட இடம். அவருடைய தனிப்பட்ட இடம் பாதிக்கப்பட்டிருந்தா அவர் சொல்லலாம். அதுவே மீறிய செயல் என்றும் வருவாய்த்துறை இதில் போதிய கவனம் செலுத்தியிருந்தால் இந்த வழக்கை வெற்றிகரமாக நடத்தியிருக்க முடியும் என்ற அடிப்படையிலும்
வருவாய்த்துறையோடு நாங்கள் பேசினோம். அவங்களும் வந்து தங்களுடைய தவறுகளை புரிந்து கொண்டார்கள். ஆனாலும் கூட நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு, இது அமல்படுத்தி ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் அகற்ற வந்தார்கள். இப்போது நாங்கள் மக்களை திரட்டி நடத்திய போராட்டத்தின் விளைவாக இன்னைக்கு இந்த சுவரடிப்பு, அந்த சுடுகாடு ஆக்கிரமிப்பு இடிப்பு என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. கோவை சிங்காநல்லூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் 960 வீடுகளை மறுகட்டுமானம் செய்வதாக கூறி கூட்டுப்பேர ஊழல் அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார். திமுக ஆட்சியில் டெண்டர் கோராமல் அத்துமீறி நுழைக்கப்பட்ட தனியார் கட்டுமான நிறுவனம் போலி தேதிகளில் அரசாணை வெளியிட்டு பல விதிமீறல்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கலில் ஸ்ரீநின்ற நாராயண பெருமாள் கோயில் ஆனி பிரம்மோற்சவ விழா தேரோட்டம் கோலாகலம். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பள்ளி வாகனத்தின் பின் சக்கரத்தில் சிக்கி 1.5 வயது ஆண் குழந்தை உயிரிழப்பு. மூத்த பிள்ளைகளை பள்ளி வேனில் ஏற்றுவதற்காக கையில் இருந்த குழந்தையை கீழே இறக்கிவிட்ட நிலையில் கவனக்குறைவால் நிகழ்ந்த விபரீதம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காரப்பட்டு குன்னத்தூர் செல்லும் சாலையில் சிப்காட் பேருந்து இருசக்கர வாகனம் மோதி ஒருவர் பலி. 20க்கும் மேற்பட்ட பயணிகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மின்சார மொபிலிட்டி ஸ்கூட்டர்களில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் ரோந்து பணி. பயணிகளின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் மின்சார மொபிலிட்டி ஸ்கூட்டர்களில் ரோந்து. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயம் போட்டியில் 50க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்பு. சீறி பாய்ந்து வந்த காளைகளை ஆர்வமுடன் கண்டுகளித்த பொதுமக்கள். பெங்களூருவில் சுமார் 1500 கிலோமீட்டர் நீளமுள்ள பிரதான மற்றும் துணை சாலைகளில் தெருவோரம் வியாபாரம் நடத்த தடை. பாதசாரிகளின் நடமாட்டத்திற்கு இடையூறு செய்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் சாலையோரம் வணிகர்களுக்கு தனி இடம் ஒதுக்கவும் நடவடிக்கை. நீட் மறுதேர்வின் இயற்பியல் வினாத்தாளில் 2 பிழைகள் இருந்ததை அடுத்து தேசிய தேர்வு முகமை ஒரு கேள்வியை முழுமையாக நீக்கியும் மற்றொரு கேள்விக்கு 2 பதில்களையும் சரியானதாக ஏற்றுக்கொண்டும் விடை குறிப்பு வெளியீடு. இதனால் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களுக்கும் நீக்கப்பட்ட கேள்விக்கு முழு மதிப்பெண்ணும் மற்றொரு கேள்விக்கு சரியான 2 பதில்களில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்த மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும் என அறிவிப்பு. மெக்சிகோவின் கெரட்டாரோ மாநிலத்தில் கனமழையின் காரணமாக பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். வெள்ள நீரின் வேகம் அதிகமாக இருந்ததால் அங்கிருந்த கார் அடித்துச் செல்லப்பட்டது. இந்தோனேசியா நாட்டின் முலுக்கா கடல் பகுதியில் 6.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். வியாழக்கிழமை ரிக்டர் அளவில் 7.4 அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகிய நிலையில் 2வது முறையாக நிலநடுக்கம். மதுரை மாவட்டம் விளாங்குடி பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடிச் செல்லும் அடையாளம் தெரியாத நபர்களால் பொதுமக்கள் அச்சம். முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் 2 இருசக்கர வாகனங்களை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி.